ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஹரிஸ் கேமிங் சேனல். நம்மளோட சேனலுக்கு என்ன பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா, கிராணி கேம் தான் வந்து பார்க்க போகிறோம். இது வந்து கிராணி வந்து மல்டிப்ளேயர் கேம் தான். இது வந்து உங்களில் யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. இது வந்து நீங்கள் வந்து யூடியூப்பில் வச்சது என்ன ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு என்ன கிராணி மல்டிப்ளேயர் கேம்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு வரும். நான் அது என்ன கேம்னு உங்களுக்கு ஷார்ட்ஸில் காட்டுறேன். இதில் வந்து பாஸ்வேர்டு கொடுக்கல வந்து மல்டிப்ளேயர் போட்டு விளாட்லாம். இப்போ வந்து நானும் என் தம்பி தான் வந்து இந்த கிராணியை வந்து ப்ளே பண்ண போகிறோம். வந்து பாஸ்வேர்டு வந்து எஸ்இன்னு போட்டிருக்கு. உங்களுக்கு என்ன தோணுதோ போட்டுக்கலாம். நான் வந்து இப்போ வந்து கிராணி மட்டும் வச்சுக்கிறேன். மொத்தம் 9 பிளேயர் விளாட்லாம், மேக்ஸிமம் 9 பேர். இப்போ நான் வந்து நானே என் தம்பி தான் விளாட போகிறோம். இது வந்து என் தம்பி இல்லை, இந்த ஹரிஸ்ன்னு போட்டிருக்கோம். அதை நானே என் தம்பி வருவான், லோரம் எஃப்எஃப்னு. அவங்க தான் இப்போ நம்ம வந்து அவனும் நான் இப்போ வந்து கிராணி ஸ்கேப் பண்ண போகிறோம். இது வந்து ஒரு சில பேர் வேர்ல்டு பிளேயர் வருவாங்க. இந்த வந்துட்டா பாருங்க, லோரம் எஃப்எஃப்ன்ட்டு. அவன் தான் வந்து என் தம்பி. இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் பேர் நம்ம வந்து கூப்பிட்டுக்கலாம். பாருங்கள், அவங்களாம் வராங்க, கெஸ்ட்டு அக்கௌண்ட் வச்சுட்டு வராங்க. இதில் வந்து மேக்ஸிமம் 9 பேர். இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இதில் மைக்கும் இருக்கும். நான் வந்து மைக் ஆப்ஷன் ஆன் பண்ணி வைக்கல, ஏன்னா நானும் என் தம்பியும் பக்கத்தில் இருக்கிறனால நான் மைக் ஆப்ஷன் வைக்கல. இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டேன். வாங்க இருக்கும் கைஸ், கொஞ்சம் ஆடாக வருது. ஆடை வந்து கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிக்கலாம் கைஸ். இது வந்து இவ்வளோ யாருக்குமே தெரிஞ்சிருக்குது, கிராணி 2ல் மல்டிப்ளேயரு. இது வந்து நான் ஷார்ட்ஸில் வந்து கிராணி 2 வந்து மல்டிப்ளேயர் பண்ணுறோம் கைஸ். இப்போ வந்து நம்மளை வந்து ஒரு ரூமில் விட்ருவாங்க. இப்போ வந்து ஆளுக்கு தனித்தனி இடத்துல விட்ருவாங்க. இப்போ என் தம்பி வந்து மேல் ஃப்ளோரில் இருக்கான். கிராணி 2ல் வந்து மொத்தம் 2 ரூம் இருக்கும். ஆனால் வந்து ரூம்லேயும் வந்து விட மாட்டாங்க. ஹால்லேயே வந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி காமிப்பாங்க. நம்ம வந்து கீழே ரூமில் இருக்கோம். இந்த டோரில் ஆக்குறோம். இந்த கிராணி சத்தம் போட வர வச்சாச்சு. ஒரே நிமிஷங்க இல்லைங்க, கிராணி வருதான்னு பார்ப்போம். இதை வச்சு எதுனா டோர் லாக்கர் பண்ண முடியுமான்னு பார்ப்போம். டோர் லாக்கர்னு போட்டிருக்கு, ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓ கைஸ், கிராணி வந்து மேலே இருக்க ஒரு பிளேயரை அடிச்சிருச்சு, சத்தம் கேட்குது. வாங்க நம்ம மேலே போவோம். இருங்க, ஃபஸ்ட்டு இது வந்து கீழே போட்டுக்கலாமா, போட் கீ. ஆனால் நம்ம இப்போ வந்து ஹெலிகாப்டர் ஸ்கேப் தான் பண்ண போகிறோம். ஏன்னா வந்து ஹெலிகாப்டர் ஸ்கேப் தான் இருக்கிறது ஈஸி. எல்லா ஸ்கேப்பும் ஈஸி தான், ஆனால் எது முதல்ல கிடைக்குதோ அதை நான் பண்ணலன்னுட்டேன். ஃபஸ்ட்டு போட் கீ வச்சு தான். ஆனால் நான் வந்து கேமை டவுன்லோட் பண்ணும்போது வந்து ஹெலிகாப்டர் ஸ்கேப் தான் பண்ணலான்ருக்கேன். சரி, எது கிடையாதோ அதை பண்ணுவோம். வாங்க பாருங்க, எல்லாம் பசங்களை கூடி நிற்கிறீங்க பாருங்க. சுட்டான் ஒருத்தன். மீஸ் வந்து கொஞ்சம் ஃபன்னாகவே இந்த வீடியோ நான் வந்து எடுக்கலான்னு இருக்கேன். கட்டிங் பிளேட் இருக்குது. ஆனால் வந்து அந்த ஒயரை கட் பண்ணோன்னு நீங்களே டோர் எஸ்கேப் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு என்ன எஸ்கேப் பண்ண போகிறேன்னு தெரியல, வாங்க பார்க்கலாம். என்ன கட் பண்ணி வச்சிட்டாங்க. ஓகே, இது வந்து இந்த டோருக்கு போடுறது, இந்த தாப்பல் மாதிரி இருக்கும்ல அது. இது இங்கே எதுவும் இல்லை. அங்கே பாருங்கள், இந்த எலக்ட்ரிக் இது. அங்கே அந்த ஒயரை கட் பண்ண அப்படின்னா இந்த எலக்ட்ரிக் இதுவும் இதாயிரும். இப்போ வந்து இது போட்டாச்சு. வாங்க இங்கே தேடலாம் உங்களுக்கு பார்ப்போம். எனக்கு தேடி பார்த்துறீங்களோ? இல்லை, இதில் எதுவும் இல்லை. வாங்க அப்படியே நம்ம தேடுவோம். இன்றைக்கி இங்கே பாருங்கள், இவனை பாருங்கள். இவன் தான் என் தம்பி, பார்த்துக்குவாங்க. கொஞ்சம் விளாட தெரியாது, ஏன்னா எனக்கே கொஞ்சம் விளாட தெரியல. நானே என்ன ஒரு 4-5 மேட்ச் வச்சு தான் வந்து கொஞ்சம் விளாட கற்றுக்கிட்டேன். ஓகே, இது வந்து நமக்கு டோருக்கு யூஸ் ஆகும். வாங்க நம்ம கீழே போய் போட்டு வந்துடுவோமா. ஒருத்தங்க ஆகணும், நடுவில் வந்துக்கிறீங்க. இல்லை, இது வந்து இங்கே போட முடியாது. சாரி, இந்த கீழே தான் போடணும். எங்கே தெரியுமா, இது நான் எப்போ நோட் பண்ணியிருக்க மாட்டேங்க. இதை கரெக்டாக வந்து இங்கே போட்டு வந்து திரும்பி விட்டுருணும். திரும்பி விட்டோம் அப்படின்னா மேலே போய் உங்களுக்கு காட்டுறேன். மேலே போய் உங்களுக்கு காட்டுறேன். இதை பார்த்துக்கோங்க, இது வந்து எடுத்து விட்ருக்கோம். இப்போ என்ன வந்து க்ரோபார் கிடச்சதுன்னு வைங்களேன், அதுக்கு அந்த 2 இதையும் வந்து எடுத்து விட்றலாம். அவ்வளோதான். 4 நிமிஷம் நம்ம வந்து டோர் எஸ்கேப் பண்ணலாம். ஆனால் இப்போ வந்து அது பண்ண வேணாம் எனக்கு தோணுது. இப்போ வந்து ஹெலிகாப்டர் ஸ்கேப்பே பண்ணலாம், ஏன்னா அதான் நல்லாவும் இருக்கும். டேப் இருக்குது, ஹெலிகாப்டர் ஸ்கேப்பு தேவை. ஹெலிகாப்டர் ஸ்கேப் மெயினாக தேவை தான். இருங்க, இதுக்குள்ளாக்க ஏதாச்சும் ஒன்று இருக்கும் நம்ம லக்குக்கு. என்ன இருப்பாங்க இவங்க ஒருத்தங்க நமக்கு முன்னாடி போகிறீங்க. என்ன இருக்குது? எடுத்துட்டீங்க வேணாம். வாங்க போகலாம். நமக்கு முன்னாடியே எல்லாம் முந்திரி கொட்டை மாதிரி எடுத்துக்கிறீங்க. எனக்கு மெசேஜ் வருது.
நம்ம வச்சு வீடியோ போடும்போது தான் மெசேஜ் வரும். என்ன கிளவி கிளவிக்கெலாம் தேவை இதெல்லாம். இங்கே ஒன்றும் இல்லை, கிராண்ட்பா பிக்சர் இருக்குது, நம்ம வரிசையாக கலெக்ட் பண்ணிக்கலாம். வச்சு நமக்கு ஒன்றுமே கிடைக்க மாட்டேங்குது. இவங்க பாட்டுக்கு முந்திரி வட்டமாக எடுத்துக்கிட்டே இருக்காங்க. என்கிட்ட ஒன்றும் இல்லை. போட்டு ஹேண்டில் நம்ம இப்போ ஹெலிகாப்டர் ஸ்கிப் தான் பண்ண போகிறோம். பிடிக்க ஃபியூயல் நமக்கு தேவைப்படும். நம்ம மேலே பேசிட்டு வந்துடலாம். எதுக்கு நான் மட்டும் சுற்றிட்டு இருந்தில்ல, ஃபியூஸ் அங்கே இருக்குது. எதுங்க என் தம்பி வந்து இருக்க சொல்கிறேன். டே வாடான்னு தெரிறா. டே எங்கேயோ போகிறானே, எங்கிட்டு இருக்கான் அவன்? எல்லோரும் ஒரே மாதிரி இருக்கும், யார் எதுன்னே தெரில. டே வாடா. சரி அவன் வருவான், வாங்க நம்ம போகலாம். அவன் எடுத்து வந்துடுவான். அவன் எடுத்து வந்துட்டுருக்கான் பின்னாடி. ஃபியூஸு என்னன்னே தெரில. ஆனால் கையில் கன்று வச்சுருக்கான். கிராணியா வா நம்ம போயிடலாம். இப்போ வந்து ஒருத்தராக போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து 8 பேர் இருந்தோம், 9 பேருக்கு 8 பேர் இருந்தோம். இப்போ 7 பேர் தான் இருக்கோம். 7 பேரில் ஆனால் நான் பார்த்த வரைக்கும் 3 பேர் தான் இருக்க மாதிரி தெரியுது. ஓகே, இப்போ வந்து க்ரோபார் கிடச்சதுன்னா நமக்கு ஏதாச்சும் லக்காக இருக்கும். போச்சுடா கிராணி. ஓடுறா. கதவை முடிப்போம். ஓடுறோம். நல்ல வேலை பெட்டுகளில் ஓடுச்சு. எப்போ பார்த்தா நம்மளே தொத்தது பாருங்களேன். இது சொட்டை கிளவி ஆளே முடிஞ்சும் பாரு. ஓடு அப்படியே வெளியே ஓடு. வாங்க அப்போ நம்ம வெளியே போயிடுறோம். இதுக்கு எவ்வளோ பயப்பட தேவையில்லை. வெப்பன் கீ மட்டும் கிடச்சதுன்னு வைங்களேன், இது அவ்வளோதான். பாருங்களேன், இப்போ 6 பேர் ஒருத்தனா வெளியே போகிறாங்க, லெஃப்ட் ஆகிட்டே இருக்காங்க. ஐயோ ஓகே, கிராணி சுட்டீங்க. 19 செகண்ட்ஸு. ஏதாச்சும் ஒன்று கொடுங்கடா. பிக்சர் எடுத்துக்கலாம். சுட்டாங்களா? நாக்கு பூச்சி போடு. இங்கேயும் ஒன்றுமே இல்லை. வாங்க நம்ம போவோம். அப்படிங்கிட்டு இங்கே வச்சுருக்கோம். பிக்சர் வந்து இன்னும் ஒன்று கிடச்சா போதும். ஹெலிகாப்டர் ஸ்கேப் நம்ம வந்து இப்படி வந்து இது பண்ணிடலாம். வாங்க முடிஞ்சளவுக்கு நம்ம மட்டும் பிக்சர் தேடிகிட்டே இருப்போம். பிக்சர் எடுத்துகிட்டு மேலே வச்சுப்போம். இந்த கிராணிக்கு கிராண்ட்பா மேலே என்ன கோவம் இருக்குன்னு தெரில. பிக்சர்லாம் அப்படி கிழிச்சு போட்டு வச்சுருக்கு. இந்த பிக்சர் வந்து இங்கே போட்டு வச்சுப்போம், வாட்டமாக இருக்கும். நான் வந்து டேப்பு போய் எடுத்துகிட்டு வரலாம். போடு ஸ்டென்கண்ணு சூப்பரு. இதுக்கப்புறம் இன்றைக்கி அதுக்கு இருக்குது. நாளைக்கு நம்ம வந்து கிராண்டில் வந்து போட் எஸ்கேப் பண்ணலான் இருக்கோம். இல்லை நாளைக்கு வந்து டோர் எஸ்கேப் பண்ணலான் இருக்கேன். இன்னும் போட் எஸ்கேப் நிறைய பேருக்கு தெரியும், டோர் எஸ்கேப் வந்து நிறைய பேருக்கு தெரியாது. இருக்கிறது டோர் எஸ்கேப் தான் ஈஸி. இந்த டோருக்கான தாப்பல், கட்டிங் பிளேடு, அப்புறம் வந்து க்ரோபாரு, அப்புறம் அவ்வளோதான் நினைக்கிறேன். இது 3 மட்டும் இருந்தாலே இப்போ தான். ஆனால் 3 கிடைக்குமான்னு தெரில. நாளைக்கு வந்து டோர் எஸ்கேப் பண்ண போகிறோம் கிராணி மல்டிப்ளேயர் 2ல. ஐயோ வருதே ஓடுறா. கிளம்பி நசுங்குதே. ஐயோ தெரிஞ்சது. ஏன்னா ஃபஸ்ட்டு இருந்து ஹெலிகாப்டர் இது வேறு வருது. அதனால தீக்கலாம். திறந்துருக்கலாம். அப்பா திறந்துருக்கு. ரொம்ப நேரத்துக்கு தாக்கு போட்டுருந்துச்சு வைங்க. முட்டு சந்துக்குள்ளாக்க முட்டிகிட்டு இருக்கோம். தாக்கு போட்டுக்கலாம். அப்படியே மேலே போகலாம். இங்கே வச்சு கிடைக்குதான் பார்ப்போம். ஒன்றும் இல்லை. வருதா? வரலன்னு நினைக்கிறேன். வரல. போவோம். ஓகே வாங்க போயிட்டே இருப்போம். இங்கே வந்த இடத்துக்கே தான் திரும்ப வரேன். இது அப்புறம் திரும்ப இங்கே இருந்துச்சு. ஐயோ இது என்ன இப்பயே ஷிஃப்ட் ஆகிட்டே இருக்குது. மின்னாட்டம் மாதிரி அங்கிட்டு இங்கிட்டு ஷிஃப்ட் ஆகிட்டு இருக்கு. இப்போ தான் மேலே இது வரைக்கும் வந்துச்சு. திடீர்னு மின்னாட்டம் மாதிரி ஷிஃப்ட் ஆகிடுச்சு. மின்னாட்டோட பிக் ஃபேனாக இருக்கும் போல. வாங்க இதுக்குள்ளே குதிச்சு போயிடலாம். நாங்கள் அதிகமாக எஸ்கேப் ஆடுறோம் விடுவோம். கன்னு வச்சுருக்கீங்க, இதுக்கு சுடதான் மாட்டேங்கிறீங்க. கன்னையாச்சும் கொடுங்கடா. சுட்டே தொலைய மாட்டேங்கிறீங்க, வேஸ்ட்டுவீங்க. நான் ஸ்டென்கன் எங்கே போனேன்னு வேறு தெரியலையே. இங்கே பாருங்கள், எல்லாம் கன்னை மட்டும் தான் வரவேட்டீங்க. இப்போ பாருங்கள், வேறு 4 பேர் தான் இருக்கீங்க.
நானே என் தம்பி அப்புறம் இன்னும் 2 வேர்ல்டு பிளேயர். சீக்கிரம்டா. ஐயோ சரி வாங்க நம்ம வெளியே போகலாம். நீங்கள் நம்பி இருந்தால் வேலைக்காது. லைட்டாக பயமாக இருக்குது. பின்னாடி வந்து அடிச்சிட்டு போகுது. வாங்க வாங்க போகலாம். வாங்க போகலாம். நிறைய பேர் இந்த கேம் எடுத்தோன்னே ரொம்ப பயப்படும். ஐயோ போச்சுரா கிழிஞ்சுதுரா. நானே ஆபத்தை விளக்கெடுத்து வந்து மாட்டிக்கிறேனே. சரி கிராணி சும்மாவே விட மாட்டேன். இருங்க இப்போ என் தம்பி என்ன ப்ளே பண்ணுறேன்னு பார்ப்போம். கிராணியை இவங்க வேறு இங்கே நிற்பாங்க. இங்கே வேறு இங்கேயே நிற்கிறாங்க. ஸோ என் தம்பி வேறு எங்கே போனாங்க. தம்பி இவங்க சுடவும் மாட்டேங்கிறீங்க. ஸோ ரொம்ப தலைவலியாலாம் இருக்குது. எப்போ சுட்டாங்க ஒரு வழியாக கிராணியை. சூப்பர்ரா. போங்களா போய் கண்டாச்சு போங்கடா. என் தம்பி எங்கே இருக்கான்? இவன் இல்லை. இங்கே இருக்கேன். என் தம்பி எங்கடா ஸ்டெக் ஆகிட்டான். டோரமே இருங்க. கட்டிங் மடிக்கிறது தானே இருக்குது. கிரனேடு சூப்பரு. கிரனேட்லாம் கிடக்குது. போய் டமால்ட்டு போய் அடிச்சுட்டு வரலாம். இவங்க 3 பேரும் பயப்படுறீங்க. வேறு வழியே இல்லை. என் தம்பி ஃபோன் வாங்கி நான் தான் விளாண்டாலும். நீங்கள் ஐயோ இதான் வேறு கிராண்டியை பற்றியும் சூப்பராக சுடுவான். இது சுடுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆக்க போகிறான்னு தெரில. மட்டும் ஓப்பன் ஆகிடுச்சுன்னா மட்டும் சுட்டான்னு வைங்களேன். சீக்கிரமாக முடிச்சிடலாம். கீழே எல்லாம் ரெடியாக இருக்குது. டேப்பு, ஃப்யூஸு, மேனுவலு எல்லாத்தையும் போய் ரெடி ஆக்கிட்டு வந்துடலாம். சீக்கிரம்டா கடவுளே. சுடவும் மாட்டேங்கிறீங்க பாருங்கள். எல்லாம் ரெடியாக இருக்குது. எல்லா பசங்க ரெடியாக்கி வச்சிட்டிங்க. மேனுவல் கூட இங்கே தான் இருக்குது. மேனுவல் சேவ் அடிச்சிடலாம். ஸோ சீக்கிரம்டா ஓடுங்களா. ஐயோ சூப்பராக சொல்கிறான். எப்பா சீக்கிரம்டா. இந்த கிராணி வேறு நசம் பயங்கரமாக சீக்கிரம் இவங்க வேறு சீக்கிரம் அடித்து தொலைய மாட்டேங்கிறீங்க. ஏன் ரொம்ப நேரமாக சுட்டிக்கிட்டே கிடக்குறீங்க. சீக்கிரம் சுடுங்கடா. இப்போ தான் ஒன்றே சுடுறான் அவன். சீக்கிரம் சுடுறா. டைம் இல்லை. சீக்கிரம் வந்து சுடுவான்னு பார்க்குறேன். சுடவே மாட்டேங்கிறான். இங்கே வேற ஒருத்தர் சவுண்டே குறைக்க மாட்டேங்கிறான். சவுண்டை குறைடா. பேசுங்க தம்பி. ஒருத்தர் சவுண்டே குறைக்க மாட்டேங்கிறான். சீக்கிரம்டா. இப்போது ஒரு வழியாக 2 சுட்டான். நான் தான் கீழே வச்சு கிடைக்காம போய் பார்ப்பேன். இன்னும் கிடைக்க மாட்டேங்குது. ஏதாச்சும் கிடைக்குமான்னு பார்க்குறேன். ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குது. சீக்கிரம்டா சுடுங்கடா. ஒருத்தன் என் தம்பி வேறு வந்து மண்டே மறைச்சிக்கான். இந்த வீடியோ நான் வந்து விளையாடி முடிச்சுட்டு அப்புறம் தான் நான் வந்து வாய்ஸ் ஓவரே கொடுக்குறேன். சுடவே மாட்டேங்கிறான். சூப்பர் தெரிஞ்சுது. இவன் கைஸ் வந்து இன்னும் சுடவே இல்லை. சூப்பராக சுடுறான். வர சீக்கிரம் சுடுறா. சுடுறோம். ஐயோ இவங்க இவ்வளோ நேரம் இருக்கிறான். சீக்கிரம் சுடுறா. டைம் வேறு ஓட 20 நிமிஷத்துக்குள்ளாக்க வீடியோ முடிக்கணும். அப்பா சுட்டான்டா. எப்பா ஃபியூஸ் வந்து போட்டாங்க. ஹெலிகாப்டரை பார்க்க போகிறோம். ஓகே டேப் போட்டுட்டாங்க. இது ஃபியூஸ் போட்டிங்க அப்படின்னா கீழே விழுவாமல் இருப்பீங்க. பெட்ரோல் எடுத்துக்கிட்டாச்சு. பெட்ரோல் போய் போட வர்றான். இங்கே ஒருத்தன் பெட்ரோல் போடுறான். அங்கே ஒருத்தன் வேடிக்கை பார்த்துட்ருக்கான். இன்னொருத்தன் இங்கே எதுக்கு இருக்கானே தெரில. பெட்ரோல் போடுறாங்க. இங்கே ஒருத்தன் ஹெலிகாப்டருக்குள்ளே உட்காந்துக்கிட்டான். அங்கே ஒருத்தன் பெட்ரோல் ஊற்றிட்டுருக்கான். இங்கே ஒருத்தன் இப்போ நான் வந்து இங்கே மேலே வந்து ஃப்ரீ கம்முன்னு ஒன்று இருக்கும். அதை தொட்டிங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி இன்விசிபிள் ஆகிடுவீங்க.
யார் கணக்கும் தெரிய மாட்டேங்க. பூந்து போவீங்க, ஆனால் உங்களால் எந்த பொருளும் எடுக்க முடியாது. எந்த பொருளும் உங்களால் எடுக்கவே முடியாது. நான் வந்து இப்போ சும்மா வச்சு நோண்டிகிட்டு இருக்கேன் ஃப்ரீ கேம் வச்சு. அப்போ இந்த மேலே வந்து ஸ்பெக்டர்னு தட்டிங்கன்னா நீங்கள் நம்மளால் என் தம்பி வீடியோ எடுக்கும் போது தான் வெளிலேருந்து நோண்டிக்கிட்டே இருக்கேன். சீக்கிரம்டா. ஐயோ இவங்க என்ன கைஸ் இவ்வளோ நல்லா இருக்கிறாங்க. நான் வீடியோ சீக்கிரம் முடிக்கலான்னு பார்க்குறேன். இவங்க ஓகே எஸ்கேப் பண்ணிட்டாங்க ஒரு வழியாக. கிராணி கேம் மல்டிப்ளேயர் 2ல் ஃபஸ்ட்டு எஸ்கேப்பு ஹெலிகாப்டர் எஸ்கேப் பண்ண போகிறாங்க. பண்ணிட்டோம். ஒளியே ஹெலிகாப்டர் எஸ்கேப்பு. ஓடுறாப்பா சாமி. எத்தனை அட்டம்ப்டை வச்சு தெரியுமா? ஏன்னா ஒரு அட்டம்ப்ட்டும் வந்து எஸ்கேப் ஆகாமல்ல. எஸ்கேப் ஆகி கிரானைட் அடி வாங்கி எல்லாம் டோர் எஸ்கேப் ஆகிருக்க வேண்டியது. எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டேன். கிராணி வந்து அடிச்சிருச்சு. அது கடைசி நாள் டே 5 வந்தேன். இப்போ வந்து அடிச்சு பிடிச்சி. நீங்கள் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவோம், லைக் பண்ணிக்கோங்க. நாளைக்கு ஒரு வீடியோ சந்திக்கிறேன்.